வணக்கம்ங்க. ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேனில் வந்து நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கோங்க. அதே பேன்லேயே 1 கப்பு 1 கப்பு ரவை போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ சர்க்கரை எடுக்கணும்னா 1 கப்பு சர்க்கரை போட்டால் போதும். கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு போடணும். போட்டால் தான் திருப்பி எந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு 1 பிஞ்சு நீங்கள் சால்ட்டு போட்டால் தான் டேஸ்ட் நல்லா கூடி வரும். இந்த கப்பு சர்க்கரையை வந்து நீங்கள் 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி தனியாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ரவையும் வந்து பொடி பண்ணிக்கோங்க. ஏன் ரவை பொடி பண்ணணும்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அந்த மொறுமொறுன்னு இல்லாமல் கொஞ்சம் மாவு மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. நல்லா அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். ஸோ அதனால் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு சர்க்கரையும் ரவையும் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் பேன்லேயே கொஞ்சம் லைட்டாக 2 ஸ்பூன் நெய் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி எல்லாத்தையும் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். அப்படி கெட்டியானதுக்கப்புறம் காய்ச்சின பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறிட்டு இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு வேளை உருண்டை பிடிக்க வரலை, இல்லை உதிர்ந்து வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாலை மிக்ஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வரும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.